அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த நேர்முக தேர்வுக்கு போகிறப்பெல்லாம் சில ஃபிக்ஸட் கொஸ்டின்ஸ் உண்டு அப்படின்னு அதுக்கு பயிற்சி தரவங்க சொல்லுவாங்க. எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சே அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிம்பாங்க. அதை கொஞ்சம் மாற்றி கேட்போமே அப்படின்றதுக்காக ஒரு இன்டர்வியூ பேனலில் இருக்கிற ஒருத்தர் வந்த பையன்கிட்ட கேட்குறாரு, வேர் டு யூ லுக் அட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் 5 years ஃப்ரம் டுடே அப்படின்னு. இன்னிலிருந்து 5 ஆண்டு காலம் கழித்து நீ உன்னை என்னவாக நினைத்து பார்க்கிறாய் அப்படின்னு. அப்படி முதல் கேள்வி எடுத்தவுடனே சப்ஜெக்டுக்குள்ளே போயிட மாட்டாங்க. கொஞ்சம் அப்படி பேசுவதற்கு அந்த இடத்த சுமூகமானதாக மாற்றுறதுக்கு, ஏன்னா இன்டர்வியூ டென்ஷனோட பிள்ளைங்க வருவாங்கல்ல, அதனால் ஒரு இயல்பான கேள்வி, சுலபமான கேள்வி எது, உன்னை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி. அந்த பதில் சொல்கிறதுலிருந்தே அவனுக்கு எவ்வளோ தூரம் தன்னை பற்றி தெரியுது, எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை அழகாக வெளிப்படுத்த தெரியுது. மொழி ஆளுமை, தமிழா இங்கிலீஷா, அது என்ன மொழியோ அது எவ்வளோ தூரம் சரளமாக அவனுக்கு பேச வருது, இது எல்லாத்தையுமே அவன் சொல்லுகிற அந்த பதில் காட்டி கொடுத்துரும். அதனால தான் அப்படி கேட்பான். இவர் கேட்குறாரு, 5 வருஷம் கழித்து உன்னை நீ எப்படி பார்க்குற அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கிறான், 5 வருஷம் கழித்து நான் இதே மாதிரி உங்கள் சீட்டில் உக்காந்துருப்பேன் சார், ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாலாம் கேள்வி கேட்க மாட்டேன், புத்திசாலித்தனமான கேள்வியாக தான் கேட்பேன் அப்படின்ட்டு இருக்கிறான். அவனுக்கு வேலை கிடச்சதோ இல்லையோ, அவர் இவனை பற்றி ஒரு நல்ல கணிப்புக்கு வந்திருப்பார். இனிமேல் இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் இப்படி தான் அடக்குமடக்கா பதிலும் வரும் அப்படின்னு. ஆனால் அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். அந்த பையன் ஏதோ விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டான், அவனுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சதா இல்லையான்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த கேள்வி நியாயமானது. அது அவனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அது தேவைங்க. நம்ம எல்லாருக்கும் 5 ஆண்டு காலம் கழித்து நமக்கு என்று ஒரு திட்டம் இருக்க வேண்டும். 5 வருஷம் கழிச்சும் இப்போ இருக்கிற மாதிரியே ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு இப்போ பிடிச்சி திட்டமிடணும். 3 வேளையும் நல்லா ஃபுல் கட்டு கட்டுறதும்பாங்களே, அது மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தா 5 வருஷம் கழித்து கண்டிப்பாக டாக்டர் கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி கண்ட்ரோல் பண்ணுங்கள், உப்பை குறைங்கலாம் நிச்சயமாக சொல்லுவார். ஏன்னா 25 வயதில் இருக்கிற ஆரோக்கியம் 35 இருக்காது, 35 இருக்கிறது 45 இருக்காது, 45 இருக்கிறது 50 இருக்காது. ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்திற்கும் இந்த உடம்பு கொஞ்சம் தளர்ச்சி அடையும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை கட்டுப்படுத்தணும்னா இப்போ பிடிச்சி அதுக்கு திட்டமிட வேண்டும். திட்டமிடுகிறவர்கள் தான் பிற்காலத்தை கூட தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இப்பொழுதே அதற்கென்று ஒரு திட்டம் இருக்க வேண்டும். ஆண்டனி ஹாப்கின்ஸ் அப்படின்னு சுய முன்னேற்ற பேச்சாளர், எழுத்தாளர் அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், நயாகரா சிண்ட்ரோம் அப்படின்னு. என்னது நயாகரா சிண்ட்ரோம்? நயாகரா உலக புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி கனடாவில் இருக்குது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அதுதான் பிரிக்கிற எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போனவங்களுக்கு அது தெரியும். அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது, அது பெரிய ஆறு மாதிரி ஓடி வரும், வந்துக்கிட்டே இருக்கிறது பெரிய வீழ்ச்சியாக கீழே விழும், அதுதான் நீர்வீழ்ச்சி. அந்த வார்த்தையே எனக்கு சம்மதம் இல்லைங்க. தமிழில் அருவி அப்படின்னு ஒரு அழகான சொல் இருக்கிறப்போ என்னமோ சில பேர் நீர்வீழ்ச்சிம்பாங்க. அது வாட்டர் ஃபால்ஸுன்ற ஆங்கில வார்த்தையினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு. தமிழ் அது மாதிரிலாம் சொல்ல வேண்டிய தனித்து இயங்கக்கூடிய பலம் படைத்தது. அது நம்ம அப்படி மொழிபெயர்த்து தான் சொல்லணும் இல்லை. அருவி என்கிற அழகான சொல் தமிழிலே ஏற்கனவே இருக்கிறது, அது இருக்கட்டும். இப்போ அதில் ஒருத்தர் படகு விட்டுக்கிட்டு வராருன்னு வச்சிங்களேன், அது நீண்ட தூரம் ஆறு மாதிரி ஓடி வருகிறது, திடீர் என்று எதிரே பாராமல் பிரம்மாண்டமான அருவியாக கொட்டுகிறது. இப்போ இந்த படகுல வரவர் அதுக்கு தயாராக இருக்கணும். ஏன், வாழ்க்கை கூட அப்படித்தான், ஆறு மாதிரி அமைதியாக சலனம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் எங்கே இது நீர்வீழ்ச்சியாக மாறி கீழே கொட்டும் என்று தெரியாது. வாழ்க்கையில் அதே மாதிரி சலனமில்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பது மாதிரி தான் இருக்கும். திடீர் என்று ஒரு ஆரோக்கியத்தில் வீழ்ச்சி ஏற்படலாம், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படலாம், அல்லது உறவுகளில் ஒரு வீழ்ச்சி ஏற்படலாம், லாப நஷ்டத்தில் வீழ்ச்சி ஏற்படலாம். இன்னைக்கு சலனம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கே அப்படின்ற காரணத்துக்காக அதற்கும் சேர்த்துத்தான் நாம் வீழ்ச்சிக்கும் சேர்த்துத்தாயான் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். ஒருவேளை இது இப்படி நடக்கலைன்னா வேற என்ன செய்வது அப்படின்னு பிளான் ஏ பிளான் பி என்று 2 வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றது முக்கியமான பாடம்.
சரி வெளியூர் போனோம், அர்ஜென்ட்டாக போனோம், ஒருவேளை இந்த பஸ்ஸு கிடைக்கலன்னா வேறு எப்படி போகிறோம் அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே திட்டமிட்டுக்கணும். ஒருவேளை இது தாமதமாக போய் சேர்ந்ததுன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இத்தனை மணிக்கு புறப்படுறோம், இதில் போகிறோம், இந்த இடத்துல நிற்கிறோம், ஒருவேளை தாமதமானதுன்னா அந்த தாமதத்தை எப்படி சரி கட்ட போகிறோம். அப்போ இந்த நேர்முக தேர்வுக்கு போகிறவர்கள், தேர்வு எழுதுவதற்காக செல்லுகிற இளைஞர்கள், அவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு பிளான் ஏ வச்சுக்குங்க, அது தவறினா பிளான் பி வச்சுக்குங்க அப்படின்னு முன்கூட்டியே சொல்லி தருகிறார்கள். நயாகரா சிண்ட்ரோம் திடீர் என்று எதிர்பாராமல் திட்டமிட்டபடியே தான் சென்று கொண்டு இருக்கும். திடீர் என்று எதிரே பாராமல் தடம் புரண்டு போகலாம். போகிறப்போ திடீர்னு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு, சார் இந்த ரோடு பிளாக் பண்ணியாச்சுங்க, நீங்கள் இப்படி சுற்றிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம இந்த ரோட்டில் இவ்வளோ நேரத்தில் போனால் அந்த இன்டர்வியூ எங்கே நடக்குதோ அந்த ஆஃபீஸில் போய் சேர்ந்துருவோம்னு திட்டமிட்டு இருப்போம். சுற்றிக்கிட்டு போனால் கூட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட ஆகலாம். அதற்கும் சேர்த்து தான் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். இப்போ இன்னும் 5 ஆண்டு காலம் கழித்து எப்படி பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறது யாரோ ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னது மட்டுமல்ல. ஓஷோ கிட்டக்க, ஆச்சாரிய ஓஷோ கிட்டக்க போய் ஒருத்தர் சொல்கிறார், என்னெல்லாம் வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த இளைஞர் சொல்கிறார், என்னங்க ஃபியூச்சர் பிளான், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாம போவானா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு இந்தியர், ஓஷோவும் இந்தியர் தான். நம்ம பூனாவில் இருந்தவர், பேராசிரியராக இருந்தவர், பிற்காலத்தில் அப்படி மலர்ச்சி அடைந்திருக்கிறார். அதை விடுங்க. அவர்கிட்ட போய் இந்த பழமொழியை சொல்கிறாங்க, என்னங்க மரம் வச்சவன் தண்ணி விடாமல் போயிடுவானா அப்படின்னு. அப்போ ஓஷோ சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், மரம் வச்சவன் தான் தண்ணி விடுவான், நீ மரம் கிடையாது அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்? நம்மளை படைச்சது கடவுள், நம்மளை மரம் வச்சவன் தண்ணி விடுற மாதிரி நம்மளை படைச்ச கடவுள் நம்மளை பார்த்துக்க மாட்டானா, நான் எதுக்கு எதிர்காலத்தை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு திட்டமிடணும் அப்படின்னு அவர் சொல்ல வரத்துக்கு ஒரே வரியில் பழமொழியாக சொல்லிட்டார், மரம் வச்சவன் தண்ணி விட மாட்டான். ஓஷோ சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கடவுள் உன்னை மரமாக படைக்கலப்பா, நீ மரம் இல்லை மனுஷன். உனக்கு தேவையானதெல்லாம் அடையறதுக்கு தேவையான கையை கொடுத்துருக்குறான், காலை கொடுத்துருக்குறான், கண்ணை கொடுத்துருக்குறான், யோசித்து பார்க்குற அறிவை கொடுத்துருக்குறான். ஒருவேளை நினச்சா மாதிரி நடக்கலைன்னா வேற என்ன செய்யறதுன்னு அதுக்கும் சேர்த்து திட்டமிடுறதுக்கு வழி காமிச்சு கொடுத்துருக்குறான். வழிகாட்டிகள்னு சில பேரை கொடுத்துருக்குறான். இவ்வளவையும் உனக்கு கொடுத்துட்டு உனக்கு தண்ணியும் விடணும் அப்படின்னா நீ மரமாக படைக்கப்படவில்லை, மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறாய். எனவே உன்னுடைய எதிர்காலத்தை நீதான் தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதனால் ஏதாவது ஒன்று மாறுகிற பொழுது என்ன செய்வது என்பதற்கு பிளான் ஏ இருக்க வேண்டும், பிளான் பியும் இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு மனித மேலாண்மை, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அறிஞர்களே அது சம்பந்தமாக பேசுகிறார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் 2 பாதைகளை வைத்து கொள்ளுங்கள். ஒன்று மலர்பாதை, இன்னொன்று சிங்கப்பாதை அப்படிம்பாங்களே, அது மாதிரி 2 பாதைகள், 2 திட்டங்கள் இருக்க வேண்டும். இது இல்லை என்றாலும் இன்னொன்று என்று. காரணம், நயாகரா சிண்ட்ரோமில் படகு விடுகிறவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. நயாகரா வீழ்ச்சியில் ஆனந்தமாக குளியல் போடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அல்லது அதோடு செல்ஃபி எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.